ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமன்னு மணக்க சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். கரெக்டாக குழம்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எலும்பு எல்லாம் சேர்ந்து வர கறி பார்த்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தனி கறி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ சிக்கனை குக்கரில் வேக வைக்கிறதுக்காக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போடுவோம் இல்லையா, அதை நான் லைட்டாக வதக்கி போடுறேன். நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் போதுமான அளவு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு பூண்டும் இஞ்சியும் போட்டு கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்தில் வதக்கி வேறு எதுவுமே போடாமல் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதும் இதை நம்ம கொஞ்சம் ஆயில் பதத்தோடு அந்த கண்ணாடி பதமாக இருக்கிற மாதிரியே பாருங்கள், ஃப்ரையே ஆகக்கூடாது. இதில் 1 ஸ்பூன் நல்ல தாராளமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுகி வச்சுருக்க சிக்கனை குக்கருக்கு மாற்றிட்டு அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு அப்புறம் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வதக்கி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கத அந்த சிக்கன் கூட போட்டு நல்லா விரவி விடுங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி விரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த உப்பு மட்டும் அரைவாசி உப்பு மட்டும் போடுங்க. ஃபுல் உப்பு போட்டால் நிறைய உப்பு அந்த சிக்கனில் பிடிச்சிரும். அரை உப்பு மட்டும் போட்டு நல்லா கையை விட்டு அந்த இஞ்சி எல்லாம் சேர்கிற மாதிரி போட்டுட்டு குக்கரை மூடி இப்போது 4 விசில் வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ 2 விசில் வச்சாலே நம்மளுக்கு சிக்கன் வெந்துடும். நான் 4 விசில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் தேவையான அளவு காஞ்ச வத்தல், அப்புறம் கலருக்காக காஷ்மீர் வத்தல், முழு கொத்தமல்லி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகோ அல்லது வத்தலோ சேர்த்துக்கலாம். இந்த வறுக்கிற பக்குவம் நல்ல அழகான ஒரு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை பண்ணும்போதே அதோட மனம் ஒவ்வொரு மனமும் அப்படியே செப்பரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் முழு மல்லி, அப்புறம் வத்தல் இதோட மனம் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி அல்லது எதுவுமே கருகுனா கூட நம்மளுக்கு அது நல்லா இருக்காது. இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் துருவல் திருவி வச்சுருக்கோம், அதையும் அது கூடயே போட்டிருக்கலாம். போட்டுட்டு இது நல்ல அழகான ஒரு பேஸ்ட்டாக அங்கே பாருங்கள், இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ கடாய் எடுத்து குழம்பு வைக்கிற கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதில் பிரிஞ்சி இலை ஒரு இலை போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு பெரிய ஆனியனை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கடுகு ஃபஸ்ட்டு அது கருகுன்னு ஃப்ரை ஆயிரும். அதுக்காக அது ஓரமாக இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் கடுகும் ஒரே ஒரு காஞ்ச வத்தல் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க மணத்துக்காக. இப்போ நல்லா ஒரு பிடி அளவு ஒரு கரண்டி அளவு ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம 2 தக்காளி, பெரிய தக்காளியை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதிலே போட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் எப்படி வெந்திருக்கு. 4 விசில் விட்டுருக்கேன். சிக்கன் நல்லா அழகாக வெந்திருக்கு. பாருங்கள், இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கும் போது அதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுல மசாலாவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தான் வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டுட்டு உடனே நம்ம சிக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கடாய்க்கு.
பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை மாதிரி இது நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட மறுமணம் வர வரைக்கும் அந்த மணம் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப கசகசா அதெல்லாம் போட்டு வேண்டாம் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா திருநெல்வேலி சைடு நாங்கள் இப்படி தான் வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். வச்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஃபஸ்ட்டே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த சிக்கன் கூட போட்டு வேக வைக்கும்போது அந்த சிக்கன்லேருந்து வர்ற ஒரு கொச்ச தன்மையான ஒரு இது வேணால் சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொதிக்கும்போது லைட்டாக நம்ம குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டு கொதிக்க விடலாம். இப்போ கொத்தமல்லி இலை தூவி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.